மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. குமரியில் சேதமடைந்த சுற்றுலா தளத்தை சீரமைக்க கோரி சமூக ஆர்வலர்கள் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புத்தளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட சொத்தவிளை கடற்கரை சுற்றுலா தளத்தில் சிறுவர் பூங்கா, கடற்கரை கோபுரம் மற்றும் பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட அனைத்து கட்டிடங்களும் சேதமடைந்துள்ளன. சொத்தவிளை கடற்கரைக்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதாக கூறப்படும் நிலையில் தற்போது வரை சீரமைக்கப்படாமல் உள்ளது. எனவே கட்டிடங்களை சீரமைத்து சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கடற்கரையை மேம்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சொத்தவிளை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஒரு பியூட்டிஃபுல்லான பீச் அப்படின்னு தான் நாங்க கேள்விப்பட்டு வளர்ந்த ஒரு இடம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பீச் அதே மாதிரியான ஒரு அழகோடையும் எழிலோடையும் தான் இந்த இடத்துல இருக்குது. ஆனா நம்ம ஆட்சியாளர்கள் இந்த இயற்கையாக அமைஞ்ச ஒரு அழகான கடற்கரையை எல்லாரும் ரசிக்கும்படியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்க ஒரு ஆர்ச் வச்சிருக்கிறாங்க, ஒரு வியூ டவர் இருக்குது, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்கான பெஞ்ச் போட்டிருக்கிறாங்க, ஒரு பாத்ரூம் இருக்குது, கழிப்பறை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கட்டமைப்பு. ஆனா ஒரு தொலைநோக்கு பார்வை, டூரிசம் டெவலப் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணிருக்கணும்? இதை தொடர்ந்து பாதுகாத்து மெயின்டைன் பண்ணி நிறைய டூரிஸ்ட் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி எந்த செயலும் பண்ணல. இந்த பீச் ரோட நல்ல விரிவாக்கி நல்ல அழகா பண்ணித்தாங்க. இப்ப கன்னியாகுமரி சன்ரைஸ பார்க்க வர்ற ஒரு டூரிஸ்டுக்கு ஃபீடர் பஸ், ஃப்ரீ பஸ் கொடுங்க. அவங்க இங்க இருந்து நீரோடி வரைக்கும் போய் அவங்க பார்த்துட்டு வருவாங்க, இயற்கையா அமைஞ்ச பீச்சஸ பார்த்துட்டு வருவாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த புத்தளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கிற மக்களுடைய தொழில் இந்த டூரிஸ்ட நம்பி இருக்குது. இப்ப இந்த இடத்துல நிக்கிற இடத்துல 2 கடைகள் இருக்கு. 2 கடைகளுக்கும் பிசினஸே இல்லை, ஆள்களே வர்றது கிடையாது. அப்ப அவங்களோட குடும்பம், வாழ்வாதாரம், பொருளாதாரம் எல்லாம் எங்க இருந்து வரும்? அப்ப இதெல்லாத்தையுமே யோசிக்கிறதே கிடையாது. குடிதண்ணீர், நல்ல குடிதண்ணீர் இங்க கொண்டு வரணும். அதே மாதிரி கார்ட்ஸ் இருக்கணும். இங்க லைஃப் கார்ட்ஸா இருக்கட்டும், கோஸ்ட் கார்ட்ஸா இருக்கட்டும், யாரும் ஆக்சிடென்ட் ஆகாத மாதிரி அவங்கள பாதுகாக்கிறதுக்கான உபகரணங்கள் இந்த இடத்துல இருக்கணும். அது இல்லை. இன்னும் கூட இந்த பிளேஸை நல்ல நீட்டா வச்சிருக்கலாம். இன்னும் நல்ல மார்க்கெட் பண்ணலாம். இன்னும் கடைகள் மக்களை இங்க அட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு டூரிசம் அட்ராக்ஷனுக்கான எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல கொண்டு வரணும்.